நந்தீஸ்வரா சாமி புரிந்ததா? இப்பொழுது சொல்லுங்கள் சாமி, நன்றாகவே தெரியும். இன்னும் நாம் வந்த உடனே கொடுங்க, அவன் கர்ணஞ்சண்டை ஆடிட்டு இருக்கிறாங்க. நாம் வந்த உடனே கேட்டு கொடுப்பது மனிதர் குணம், மனிதனுடைய குணம். ஆமா. கேளாமுடைய அதாவது கொடுப்பது தெய்வத்தின் குணமாம். தெய்வத்தினுடைய குணம் படித்த அருமை சகோதரிமார்கள், ஆமா, அருமை தந்தை, அருமை தாய், அருமை அண்ணனாக விளங்கக்கூடிய ஆமா அக்காங்க 3 பேரும், ஆமா சகோதரிமார்களும் நமக்காக 10, 20. ஆமா சந்திராக்கா, அப்புறம் என்னம்மா பச்சையம்மா, பச்சையம்மாள், அப்புறம் சொல்லத்தான் நமக்காக அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்கள் இந்த சன்னியாசி முடியப்பனுடைய அருள் பெற்று அவர் குடும்பம் மென்மேல ஓங்கி வளர வேண்டும் என்று நமது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம். நந்தீஸ்வரா சாமி, அதாவது 1008 அண்டங்கள், 1008 அண்டம், 600 கோடி பூ மண்டலம், 600 கோடி பூ மண்டலம், சக்க சாகாரங்கள், சக்க சாகாரங்கள், நடப்பனை, நடப்பனை, நீந்து வகை, நீந்து வகை, ஊர் வகை, ஊர் வகை, பறக்குமனை, பறக்குமனை என்று சொல்லக்கூடிய எறும்பு முதல் யானை வரை 84 ஜீவஜனங்களுக்கும் படியளக்கக்கூடிய எனது பெயர் உன்னானப்பட்ட பரமேஸ்வரன் என்பது புரிந்தாயா? உங்களது பேர் பரமேஸ்வரன் சொல்றீங்களே. ஆமா. ஏதேனும் தவறாக நான் பேசியிருந்தால் இப்பேற்பட்ட எம்பெருமானாகப்பட்டவர் நீங்கள் தாங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். அப்படியாகட்டும் சாமி. இருந்தாலும் இந்த பரமேஸ்வரன் பேர் பரமகடவுள் சொல்றீங்களே, இந்த பரம கடவுளுக்கு ஒரு பிறப்பு இருக்கும் அல்லவா? இந்த பிறப்பின் ரகசியம் என்ன? எம்மை சிவன் என்பார், சிவன் என்பார், சித்தன் என்பார், சித்தன் என்பார், பித்தன் என்பார், பித்தன் என்பார், வேங்கைத்தோல் உடுத்தோன் என்பார், வேங்கைத்தோல் புடித்தோன் என்பார், சுட்ட சுடுவோடு திரிவோடு என்பார், திரிவோடு என்பார், திருவோடிடத்து உண்டோன் என்பார் என்பார். சித்தேஸ்வரன், சித்தேஸ்வரன், மாதேஸ்வரன், மாதேஸ்வரன், ஜெகதீஸ்வரன், ஜெகதீஸ்வரன், அர்த்தநாரீஸ்வரன், இப்படி பல நாமங்கள் கொண்ட சுருக்கமாக சொல்ல போனால் 2011 நேற்று கொண்ட ஓரெழுத்து பரம்பொருளாகி சிவபெருமானின் பேராம். இத்தனை எத்தனையோ சொன்னீங்க. ஆமா, ஒரு மனிதனுக்கு ஒரு பேரு, இப்பேற்பட்ட கடவுளுக்கு பல பேர் இருக்கலாம். ஆனா கடவுளுக்கு பல பேர் இருந்தாலும் இந்த 2011 நேற்று சொன்னீங்களே, இந்த இங்க இருக்கிற மனிதனுக்கு 2 கண்ணு, ஆட்டுக்கு 2 கண்ணு, மாட்டுக்கு 2 கண்ணு, உயிருள்ள ஜீவனுக்கு எல்லாத்துக்குமே 2 கண்ணு தான். உனக்கு 2011 கண்ணு இருக்குன்னு சொல்றியே, அந்த 2011 கண்ணு எங்கெங்க இருக்குது? ஓஹோ, 2011 நேற்று கொண்ட ஓரெழுத்து பரம்பொருளாக சொன்னீங்களே சுவாமி, இந்த 2011 நேற்று எங்க இருக்கிறது? எங்கே இருக்கிறது? சபாஸ். உம்மை போல் மாநில மக்கள் கண்டதை காண்போம், காணாத ஒன்று கண்டோம். பொய்யி பித்தலாட்டம், அப்பனை மகன் கொள்வது, மகனை அப்பன் கொள்வது, முறையில்லாத பெண்களோடு முறை கொண்டாடுவது, ஒரு பெண்ணாகப்பட்டவள் பட்டு பீதாமரம் அணிந்து வெகு தூரம் சென்றாலும் வர்ற பொண்ணு இவ்வளவு சோக்கா இருக்குது அப்படி என்று சொல்லக்கூடிய மாநில மக்கள் நீங்க 2 கண்ணை வைத்துக் கொண்டு இத்தனையும் செய்கிறோமே சாமி, பாக்கிறோமே, இத்தனை செய்யறோமே. இந்த 2011 வச்சு நீ என்ன செய்வ? நீ சர்வ சாதாரணமான என்ன கேக்குற? ஆமா நந்தீஸ்வரா, இதெல்லாம் சொன்னா எனக்கு கலையில் உண்டா? உனக்கு இருக்கு சாமி. இல்லைன்னா எப்படி போகணும்? நானு இல்லைன்னா நடந்தே புளிந்தால போயிட்டே இருக்கு. அப்படியா? சரி சரி நந்தீஸ்வரா, இதோ நம்மையான ஒரு கேள்வி கேட்டாய், நான் நலமுடன் பதில் உரைக்கின்றேன். ஆகட்டும். அதனால சற்று ஒழுக்கமாக மனதில் வைத்து கேட்க வேண்டும். ஆகட்டும் சாமி. சரியா? நான் சொல்கிறேன் பா.
கூத்துக்கு வாட்ச்மேன் பாத்துக்க யாரு ஓ உசார பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமா அப்படி சொல்லுங்க. நான் விளக்கமாக சொல்கிறேன், ஒழுக்கமாக கணக்கு மாதிரியை வைத்துக் கொண்டு என்று உம்மிடத்தில் உழைத்தேனே. அதாவது நான் ஏறி சவாரி செய்கின்றேன். நான் ஏறி சவாரி செய்கின்றேன். நண்டு வாகனம். அந்த நண்டு வாகனத்துக்கோ 2 நேத்திரம். என் ஜனா, அதாவது என் கையிலே இருக்கிறது சத்தியினுடைய திருசூலம். அந்த சூலத்துல வெங்கல உடைத்திருக்கிறது. அது தட்டினால் கலகலன் என்று சத்தம் வரும். அந்த வெங்கல உடைக்கோ 2 நேத்திரம். 2 2 4. என் ஜனாபரத்தில் அமர்ந்திருக்கின்றாளே, என் ஆசைக்கும் பாசத்துக்கும் அன்புக்கும் நிறைந்தவள் யார்? கங்காதேவி. அந்த கங்காதேவிக்கோ 2 நேத்திரம். 4 2 என் இடபாகத்திலே அமர்ந்திருக்கின்றாளே, என்னை படாம பாடுபடுத்துறாளே. என்னடா உட்கார்ந்தாலும் குத்தம், எந்திரிச்சாலும் குத்தம், போனாலும் குத்தம், வந்தாலும் குத்தம். எதை கண்டு விழுண்டாலும் குறை கண்டுபிடிச்சிடறான். யாரு? அந்த கொடிநீலி பார்வதா. ஆமா, அந்த பார்வதாவுக்கோ 2 கண்ணு. 2. ஆமாங்க. எனக்கோ முக்கண். உனக்கு முக்கண்ணு. ஆமா. 3 2 6 9 ஆச்சுங்க. 8 3டா. 8 3 11. 11 இருக்கிறதல்லவா? இன்னும் 2000 கேக்குற. 2000 காலையில தருவாங்க. அப்படியா? ஆமா. இல்லப்பா 2000 நேத்து கேக்குற. 2000 கண்ணு. இதோ சொல்லாம பாவாடையில இருக்கிற 100 ரூபாய் புடிங்கிட்டு விட்டுருவாங்க. ஐயோ, என் அங்கத்திலே துவண்டு விளையாடி கொண்டிருக்கிறது ஆதி சேசன் என்று சொல்லக்கூடிய நாக சர்ப்பம். அந்த நாக சர்ப்பத்தில ஒரு தலைக்கு 2 கண்ணு. அப்ப 1000 சர்ப்பத்துக்கு எத்தனை கண்ணாகும்? ஒரு தலைக்கு 2 கண்ணுனா எப்படி 1000 தலைக்கு வந்து எப்படி 40,000 வந்துடாது? 2000 கண்ணு. கணக்கு கரெக்டா பிடிச்சிக்க. ஆமாங்க. அப்படி 2000த்தையும் இந்த 11 கூட்டலாம் பாரு. 2011. என் சிரமோ 5. என் நெட்டு கண்ணை சேர்த்தினால் 11. 2000 சேர்த்தினால் 2011. அனைத்தும் அடங்கி அங்கத்தில் இருக்கிறதா இல்ல அடங்கி அதாவது வெளியேறி இருக்கிறதா என் நெட்டுங்கள்? ஏங்க அதேதான் எனக்கு சந்தேகம். இல்லப்பா இப்ப 2011 கண்ணு சொல்லிவிட்டீங்க. இது அனைத்துமே உன் முகத்திலே அந்த கண்கள் தெரியுமா இல்ல உன் உடம்பில் தெரியுமா? இந்த இத்தனை கண்ணும் எதற்குள் அடக்கம்? எல்லாம் இந்த சிவனுக்குள் அடக்கம். எல்லாம் சிவனுக்குள்ளே. ஆமா. யாசாமி, இப்பேற்பட்ட பரமன் சொல்றீங்களே, நீங்க கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறேன். இப்பேற்பட்ட 2011 நேத்திரம் படைத்த பரம கடவுள் எப்படி பிறந்திருப்பீர்? என் அதாவது இந்த அந்தமும் இந்த ஆதியும் எமக்குள் அடக்கமடா, எமக்குள் அடக்கம். எமக்குள் அடக்கம். கைலங்கிலே பீடமாக விலங்கு கூறக்கூடிய என்ன காட்சியாங்க இதோ வெள்ளிங்கிரி ஆண்டவராக விளங்கக்கூடிய இந்த கைலேசநாதனுக்கு என் பாரியாக விளங்கக்கூடிய சத்தியமா பார்வதியாக இருந்தாலும் எங்களுக்கு எனக்கு என்ன தொழில்? என்ன தொழில்? உலக பிரபஞ்சத்தில மும்மூர்த்தி தேவர்கள் காத்தல், அழித்தல், படைத்தல். அதிலே சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடிய 3 தேவர்கள். ஆமா. அந்த 3 தேவரிலே முதல் தேவனாக விளங்கக்கூடிய இந்த சிவபெருமான் ஆண்மை இருக்கும். ஆனால் படைக்கும் பொறுப்பு பிரம்மதேவனுக்கு ஒருத்திக்கு ஒருவனாக படைக்கும் பொறுப்பு. ஆனால் படைத்தால் போதுமா? அதற்கு
உயிர் கொடுக்க வேண்டும், உணவளிக்க வேண்டும். 2 பொறுப்பு எமக்கு, உனக்கு. ஆமா, நம்மையும் தீமையும் அறிந்து கொண்டிருக்கின்றானே என் மைத்துனா விளங்கக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணனுக்கோ அளிக்கும் பொறுப்பு, உண்மையாகத்தான். இப்படி 3 பேர்களும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். வாழ்ந்து வந்தாலும் நோக்கம் இதோ உலக மக்களுக்கு 2 பொறுப்பேற்றக்கூடிய இந்த சிவபெருமான் அல்லவா உலக மக்கள் எல்லாம் பசி பட்டினியாக வாடி வதங்கி வண்ணமுகம் சோர்ந்திருக்கும் பாருங்க. பூரா பொத்து பொத்து உணர்ந்து போச்சு. அதனால மக்களுக்கு படியளக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு முக்கியமான கதை. உங்களுக்கு நான் டீ பேசுறேன், டீ வாய் தானே குடிக்குது. நல்லா மென்னு பொண்ணு பொறுமையா டீ நல்லா பொறுமையா மென்னு கூடிய பல்லல கல்ல சிக்கிக்கு போகுது. சாமி ஆன்சா கொஞ்சம் கொடுத்துரு. இப்படி நம்பிக்காவலாம். நான் இப்படியாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனாகப்பட்டவர் இந்த அப்பனாக விளங்கக்கூடிய சிவபெருமானே, ஆண்டவனே நீ வரும்போது கூட இன்று தினம் அப்பனே சிவபெருமானே நான் சென்று அதாவது செய்யும் தொழில் தெய்வமாக மனதிலே கருது நீ வேலை செய்கிறாய், விடிந்தால் எனக்கு நிறைப்படியாக வேண்டும் என்று என்னை மனதார நினைத்தாயா? எக்காரணம் கொண்டு விடிஞ்சா 350 நிறைப்படி அளப்பேன். அப்படி ஒவ்வொரு மனிதர்களும் எம்மை கோரி தவம் செய்வார்கள். தவத்தை மெச்சித்து அவங்களுக்கு குறைப்படி இல்லாம படிக்கு நிறைப்படியாக அளக்க வேண்டியது என் வேலை. அது மட்டுமல்ல, கோடான கோடி பக்தர்களுக்கெல்லாம் வரம் கொடுப்பது வேலை. வரம் நான் கொடுத்தால் போதுமா? அதுக்கு சக்தி ஒன்று வேண்டுமே. சக்தி என் மகேஸ்வரி கொடுப்பார். இப்படி சக்தியும் சிவனும் சரி சமம் என்று சொல்லி நாங்கள் கைலங்கிலே வாழ்ந்து வருகின்றோம். என் மகனா விளங்கக்கூடிய யார் விநாயக பெருமான், என் மகன் 2வது மகனோ வேலவன். இப்படி இருந்தாலும் என் தொழிலாக இருந்தாலும் இன்ற தினம் மக்களுக்கு நான் படியிலக்க செல்ல வேண்டும். அதனால் நான் போவதாக இருந்தா இப்படியே போன முடியுமா? இல்லையடா, நான் சொல்லாமல் போய்விட்டா என் தேவிக்கு தெரியுமா? அதனால உடனடியாக நீ என்ன செய்கிறாய்? உமக்கு ஒரு வேலை. உடனடியாக சென்று என் மனைவியாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரியே நாம் அழைத்து அழைத்து வருகிறாயா? அவரிடத்தில் ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டு நான் விடை பெற்றுத்தான் எங்கே வென்றாலும் செல்வேன். அவளிடத்தில் சொல்லாமல் நான் ஒருபோதும் போக மாட்டேன். நீங்க சொல்லும் மேலே எனக்கு கடமை அல்லவா? ஆகட்டும், சென்று வா. எம்பெருமானாகப்பட்ட சிவபெருமானாகப்பட்டார் படியளக்க போவதாக இருந்தாலும் எங்கே போனாலும் எங்கே வருவதாலும் கடவுளாக இருந்தாலும் தன் மனைவியிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று மனைவியா விளங்கப்பட்ட உமா பார்வதி சக்தி அழைக்க சக்தி உமா பார்வதி தர்மம் மற்ற சிவன்னார்.
வடிவேல் முருகா கொண்டாடும் சில நதி கண்ணாடி வருவாய் அடியே அம்மம்மா என்னம்மா சீராக இருந்திருக்கும் தெய்வீக சபைதனில் ஆணாய் பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் நம் இருவர் போல இளஞ்சிட்டுகள் அனைவரும் அலைக்கடல் போல் அமர்ந்திருக்கிறார்கள். எதற்காக அமர்ந்திருக்கிறார்கள்? என்ன ஏரி காட்டில் எழுந்துள்ள ஸ்ரீ சக்தி வாய்ந்த சன்னாசி முனியப்பன் கோவில் திருவிழா முன்னிட்டு சிறு விழாவை பெருவிழாவாக கொண்டாடி ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று ஒரு இரவு தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம். அதாவது சக்தியுள்ள சாமியை கும்பிடணுமா, புத்தியுள்ள பிள்ளைய வைக்கணுமா? எங்க அம்மாலாட்ட சத்திலா சாமி கூட புத்தி இல்லாத பிள்ளை வைக்க கூடாது. ஓஹோ, சத்திலாத சாமின்னு என்ன? சத்திலா சாமின்னு எங்க அம்மா எங்க அப்பனாட்டம் தான் கேள்விப்பட்டேன். அம்மா சத்தியுள்ள சாமினா என்ன, புத்தியுள்ள பிள்ளைன்னா என்னங்கறத அப்புறம் சொல்றேன். அப்படிப்பட்ட தெய்வத்திற்காக நமக்கு ஒரு நாள் சதுர்நாட்டியம் அமைத்து கொடுத்துள்ளார்கள் நல்லுள்ளங்கள். நல்ல உள்ளங்கள். ஆயக்கலைகள் 64. 64 ஒன்றாக விளங்கக்கூடியது கூத்துக்கலை. கூத்து என்றால் என்ன? தில்லை அம்பலத்திலே நடராஜ பெருமான் ஆடுவது கூத்து. ஆனால் நாம் இன்று பூலோக மார்க்கத்தில் ஆடும்படியால் இதனுடைய பெயரோ சதுர்நாட்டியம். அப்படி சதுர்நாட்டியத்தை அமைத்து கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள அனைத்து பொதுமக்களுக்கும், அதாவது கலையரசி நாடக சபாவின் சார்பாக அருமை சகோதரராக விளங்கக்கூடிய, அதாவது பெற்றெடுத்தால் தான் பிள்ளையா, பெறாமல் இருந்தாலும் நம்மை ஒரு பிள்ளையாக பாவித்த மாரியப்பன், அது மட்டும் இல்லாமல் பூபதி அண்ணன் அவர்கள் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி முத்தான முதற்கண் வணக்கத்தை நான் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஆயாவை தூங்க வேண்டாம்னு சொல்லு, முன்னாடியே உட்காந்துக்கிட்டு காட்டுட்டவ கடையில மூட்டுட்டோம் முன்னாடினுக்கிட்டு அந்த ஆயா தூங்கல சாமியார். ஆமாமா, அப்படியாக இருந்தாலும் இன்றைய தினம் அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் என்ன? சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய, சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய பக்கரகேது பலி எரிகண்டாசுரன் சம்காரம். ஆமாமா, குடும்ப சித்திரம் இருந்தால் 1000 தான் இருந்தாலும் எல்லா கதைகளும் குடும்ப சித்திரமாகாது. ஒரு மகன் என்றால் என்ன, ஒரு பிள்ளை என்றால் என்ன, அந்த பிள்ளைக்காக ஒரு தாயாகப்பட்டவளும் தந்தையாகப்பட்டவளும் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட தயக்கா இலையாக எல்லா புரசம் எல்லாரும் கரக வச்சுக்கிட்டாரு, எம்புரசம் தொப்பாய் தொப்பச்சுக்கிட்டாரு, படுத்துக்கிட்டு எங்க பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.